வித்யா, எப்படி தப்பிச்சேன் பாத்தியா? அத்தை ஏத்துக்கிற வரைக்கும் நோ. இன்னைக்கு நீ இந்த ரூம்ல தூங்கு, நான் ஒரு ரூம்ல தூங்குறேன். ஏய் வித்யா விளையாடாத, வேண்டாம். வித்யா 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 வித்யா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. வாடி வா, இன்னைக்கு எப்படி நீ உன் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரேன்னு பார்க்க தானே போறோம். என்ன வாணி, உன் ஃபேமிலிய பார்க்க நாங்கெல்லாம் இவ்ளோ ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ இவ்ளோ லேட்டா ரெடி ஆகி வர? எத்தனை மணிக்கு வராங்க? அது நான் உங்களை வர சொல்லி இருந்தேன்னு நீ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையா? என்னவா நீ அமைதியா நின்னுட்டு இருக்க? நீ உன் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா? ஃபேமிலி இருக்கா இல்ல இல்லையா? எனக்கு ஃபேமிலி இருக்குன்னு நான் தான் சொல்லிட்டேனே. அதனாலதான் ஆண்டி வர சொன்னாங்க. அத சொன்னியா? சொல்லிருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. சொல்லலன்னா ஆண்டி பேச்சுக்கு மரியாதை இல்லையா? அவங்க சொன்னா நீ கேட்க மாட்டியா? விஜய், நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இல்லம்மா, வாணி உங்ககிட்ட பேச பயப்படுறா, அதனாலதான். போய் பேசுறவங்களுக்கு தான் சஞ்சய் பயம் இருக்கணும். வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட வாங்கி கொடுத்திருக்கா, ஆண்டி கிட்ட பேசுறதுக்கு என்ன பயம்? வாணி, அவங்க நம்பர் இருந்தா கொடு, நாங்க பேசிக்கிறோம். அவங்க நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, அதான் பேச முடியல. அப்படியா? உங்க ஊர்ல வேற யார் நம்பருமே உங்ககிட்ட இல்லையா? கேள்வி கேட்டிருக்காங்க. என்னம்மா கேட்டீங்க? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையான்னு கேட்டேன். ஏங்க, எப்படி விருப்பம் இருக்கும்? உங்க பொண்ணு திடீர்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இவன் தான் என் புருஷன் சொன்னா நீங்க விடுவீங்களா? அது மாதிரிதான் திடீர்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இவன் தான் என் புருஷன் சொன்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்துக்க முடியலன்னா உங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்புங்க. இது ரொம்ப கௌரவமான குடும்பம். சும்மா இந்த வீட்டு வாசல்ல நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்தாங்க. எப்படி நீ தானே ஆதாரம் வேணும்னு சொன்ன வச்சுக்க. ஐயோ ஐயோ, இந்த கொடுமையை கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? ஏண்டி ஏண்டி, ஒண்ணு தொட மாட்டேமா. இங்க பாரு, பணக்கார சவகாசம் வேணாம் வேணாம்னு படிச்சு படிச்சு சொன்னேனே, கேட்டியா? இதுக்குதான் நம்மள ஈஸியா கழட்டி விட்டுருவாங்க. அண்ணே அண்ணே, இத உடனே பேசி தீர்த்தணும். இங்க பஞ்சாயத்துக்காரங்க யாருன்னே இருக்காங்க, இத நான் விட மாட்டேனே. இது என் பொண்ணோட வாழ்க்கை. ஐயோ, வேலைக்கு வந்த பிள்ளைய அப்படி கல்யாணம் கட்டி வீட்டோட வச்சுக்கிட்டாங்க. இப்ப தீர்த்து அனுப்புறதுக்கு வேற பிளான் போட்டுட்டு இருக்காங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க ஏங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரும் உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கல, அவ இங்கதான் வாழ போறா. பொண்ணை பத்தவங்களுக்கு கோபம் இருக்கதான் செய்யும், அத நாம தான் சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு ஊருக்கு கிளம்ப சொல்றீங்க? என்ன வேதா, இவங்க இங்கதான் இருக்க போறாங்களா? ஏங்க, நான் இங்க இருக்க கூடாதா? இங்க இருக்கிறது தானே வந்திருக்கு. இங்க இருந்தா தானே என் பொண்ணு வாழ்ற வீட்டுல யாரு எப்படி என்ன செய்தின்னு எல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு இவங்க என் பொண்ணை நல்லா வச்சுப்பாங்களா இல்ல வச்சுக்க மாட்டாங்களா, இருக்க வைக்கலாமா இருக்க வைக்க கூடாதான்னு நான் தான் முடிவு பண்ணணும். அதனால நான் இங்க தாங்க இருப்பேன். வேதா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏதோ தப்பு நடந்துருச்சு, நம்ம கொஞ்சம் பொறுத்துதான் போகும். என்னமோ செய்யுங்க.
ஏன் அழறீங்க? என்னாச்சு? ஐயோ ஏமா ஏன் அழற? அப்பா. அத ஏன் கேக்குறீங்கன்னு எனக்கு கூட லவ் மேரேஜ் தான். ஆ, 2 வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. ஐயையோ. ஒத்தைக்கோர் புள்ள ஃபாரின்ல இருக்கோம். அப்படியா? என் பையன் சஞ்சய் உன் பையன் மாதிரியே இருக்கானா? அவனை பார்த்ததும் உன் பையன் ஞாபகம் வந்துருச்சா? இல்ல, அப்புறம் ஏமா அழற? என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. அதே சுருள் சுருள்முடி, அதே காந்த கண்கள், காந்த கண்களா? அதே மூக்கு. அவங்களும் பாக்குறதுக்கு எம்சார் மாதிரிதான் இருப்பாரு, இவரும் பாக்குறதுக்கு எம்சார் மாதிரியே இருக்காரு. 2 பேருக்கும் மத்தியில ஒரு சின்ன வித்தியாசம் கூட பார்க்க முடியல. அப்படியே என் புருஷனை உரிச்சு வச்சிருக்கியேப்பா. நிறுத்துமா. கூப்பிட்டீங்களா? அவரா? சொல்லுங்க. நீ இங்க என்ன வேலைக்காக வந்திருக்க ஞாபகம் இருக்கா? அத மறந்துடாத. புரியுது புரியுது. என் வாழ்க்கையை எடுத்து நானே என் கையால தார வாத்து குடுக்கணும்னு சொல்றீங்க. கொடுத்து கலைக்கிறேன். கை நீட்டி காசு வாங்கிட்டேனே, செஞ்சுதானே ஆகணும். வேற என்ன பண்றது? எல்லாம் என் நிலைமை. ராசா, எங்க போனாலும் விட மாட்டேன். வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பொறி உருண்டையை வேண்டாம்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் பொறுமையா இருக்க மாட்டேன். சில நேரம் ராட்சசியா மாறிடுவேன். ஐயோ, கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பொறி உருண்டையை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஏ ராசா, பொறி உருண்டை சாப்பிடு ராசா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னடா என்ன காரியம் பண்றாங்க கேளுங்கப்பா. ஏய், என்ன சத்தம் இங்க? ஏன் அழுவுற இப்போ? எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசக்கிட்டு இருக்காதமா. ஏன் இப்படி நடந்துக்கிற? சொல்லு. என்னத்த சொல்றது? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதுக்கு பிறந்த நாளா? ஐயோ, சிரிக்க முடியல. ராசா, அப்படியெல்லாம் மேல தூக்கிக்க கூடாது. என்ன பாலம்? இறக்கி விடுற அவனை. அது என்னமா இது? அது கூட உங்களுக்கு ஞாபகத்துல ஏய் இல்லையா? பாப்பா, சொன்னா கேளு. ஏய், உனக்கு பிறந்த நாள் தான், அதுக்கு என்ன இப்போ? அவனையே போய் சீன்ற? அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு என் பிறந்த நாளுன்னு உங்க யாருக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே கடைக்கு போய் இந்த பொரி உருண்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவர்கிட்ட இந்த பொரி உருண்டையை கொடுத்து என் பிறந்த நாளை ஆசையா சொல்லலான்னு வந்தா பொரி உருண்டையும் வாங்க மாட்டேங்கிறாரு. எனக்கு வாழ்த்தும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னம்மா இதெல்லாம்? தெரியலையம்மா. இவங்க புருஷனும் உன் புருஷன் ஜாடையிலேயே இருந்தானா? ஏதோ முன்ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரி. நான் என்னத்த கண்டேன்? இங்க பாருங்கண்ணே, வாழ்த்து சொல்லலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் நான் கொடுத்த பொரி உருண்டையாவது வாங்கி இருந்திருக்கலாம்ல. என்ன பார்த்து பயந்து ஓடாம நான் என் அன்ப என் மனசு நிறைய நிரப்பி அப்படியே அள்ளி கொட்டுறேன். ஆனா அவரு எட்டி பாருங்கப்பா. ஐயே, அவங்க அன்பா குடுக்கறத ஏன்டா எட்டி உதைக்கிற? கொஞ்சம் வாங்கிக்க. டேய், அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். எட்டி மிதிச்சிருவேன். அப்படி எல்லாம் பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. ஏன்டா அழுவுறா? டேய், முடியல. இப்ப என்னங்க வேணும் உங்களுக்கு? இத்தனை வருஷம் நானும் தனியாவே வாழ்ந்துட்டேன். என் பிறந்த நாள யாருமே கொண்டாடினதில்ல. நானே கொண்டாடினதில்ல. ராசா,
எனக்கு பிறந்த நாள் கொண்டாடணும், டான்ஸ் ஆடணும். ஏய் ஏய் சஞ்சய் என்ன டென்ஷன் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து கூத்தடிக்கிறீங்களா? இருங்க வர. ஆண்டி பாருங்க ஆண்டி. Stop it! இது வீடா இல்ல வேற ஏதாவதுமா? இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வாணியோட அம்மாக்கு பிறந்த நாள், அதான் கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடிட்டு இருக்கோம். வணக்கம் சம்பந்தியம்மா. பாவம் அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாடினதே இல்லையா? ஆமா, நான் கொண்டாடினதே இல்ல. சம்பந்தி கேக் சாப்பிடுறீங்களா? என்ன கேக் பிடிக்காதா இல்ல உங்களுக்கு சுகரா? உங்க பையனுக்கு பிடிச்ச பொரி வரண்டு வச்சிருக்கேன், அதையா சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க எதுவுமே இருக்க கூடாது. எல்லாரும் கிளம்புங்க. வந்த ஒரு நாள்ல இந்த வீட்டை எப்படி மாத்திட்டாங்க பாருங்க ஆண்டி. இவங்கதான் உங்க ஸ்டேட்டஸ்க்கு கேத்த சம்பந்தியா? எல்லாம் கால கொடுமை. ஓ உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஓ, நீ எந்த தைரியத்துல பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. இவளே பொய் சொல்லி நாடகம் ஆடி தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தா. அதனால நம்ம என்ன சொன்னாலும் கேட்டு பயந்து சரின்னு சொல்லிடுவான்னு பாக்குறேன். ஏமா என் வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல இருக்கு. ஆனா நான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வந்திருக்கேன். ஏய் என்ன நீ பெரிய ஒழுங்கா? கட்டின புருஷனை கழட்டி விட்டுட்டு சஞ்சய்க்கு சுத்து போட்டுக்கிட்டு இருக்க. வெக்கமா இல்ல? என் விஷயம் கூட பரவாயில்ல, இந்த விஷயம் மேடத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கையே, ஓ வண்டவாளம் தண்டாவாளத்துல ஏறி போயிருண்டாமா. உங்க முதுகுலே ஊர்பட்ட ஆளுக்கான் இவங்க எங்க முதுக சொரிஞ்சு பாக்குறாங்க. காலுங்கடி, வில்லு பாட்டு படிக்கிறதுனா உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? ஊர்ல வந்து பாரு, வில்லு பாட்டு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அப்பதான் உனக்கு தெரியும். வாங்கதையே வில்லு பாட்டுல அடிச்சிருவேன். சுக்கா கருவாடுனா சுக்கா கருவாடுதான். என்ன ருசி, என்ன ருசி! இந்த உப்பு கருவாடெல்லாம் சாதாரணமா செய்ய முடியாது.
நல்லெண்ணெயில மிளகாத்தூளை போட்டு அது கருகிறதுக்குள்ள அந்த கருவாடையும் போட்டு ஒரு பெரட்டி அதை எடுத்து சாப்பிட்டா உம்மா, உம்மா. ஐயோ சொர்க்கமே கையில கிடைச்ச மாதிரி இருக்குமே. சம்மந்தி உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா? சாப்பிடுங்க. பாத்துக்கிட்டே இருக்கிறிய அத்தைக்கு நாளை எடுத்து கொடு. ஐயோ நம்ம தகுதி வேற, இவங்க தகுதி வேற. நான் சொல்றேன், அந்த அளவுக்கு தகுதி தராதரம் பாக்குறவங்க ஒன்ன இந்த வீட்டு மருமகளை ஆக்கியிருக்க கூடாதுடி. நாம ஒண்ணு இவங்க தகுதியில எல்லாம் குறைஞ்சவங்க கிடையாது. இப்பவே உன் புருஷனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. நம்ம கிட்ட 10 மாடு இருக்கு, 15 ஆடு இருக்கு. அம்புட்டையும் உன் புருஷன்கிட்டயே படைச்சிடுறேன். அத வச்சு ராஜா ராணி மாதிரி வாழலாம். என்ன சொல்றீங்க ராசா? இந்த பகட்டு வாழ்க்கைலாம் நமக்கு எதுக்கு ராசா? நீங்க வந்துடுறீங்களா? கூட்டிட்டு போயிடுறேன். அம்மா, ஃபாரின்ல படிச்ச பையனை இப்படி ஒரு வேலை பார்க்க சொல்றீங்களே, இது நியாயமா? உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். பையனுக்கு கட்டி வைக்க ஒரு பொண்ணை பார்க்க போகும்போது அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்கணும்னு இப்ப நல்லா புரியுது. விசாரிக்காம கட்டினதுனாலதான் எதுவுமே ஒத்து வர மாட்டேங்குது. சஞ்சய், கண்ட்ரோல் பண்ணு. நான் எப்படிப்பா கண்ட்ரோல் பண்றது? சொன்னதை செய்டா. நீ சொன்னதான் கேக்கும். ஏமா பாரின்ல படிச்சா இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது எழுதியிருக்கா? நாட்டுல பல பேர் இப்ப வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆமால, சாப்பிடும்போது பேசக்கூடாதுல்ல. நீங்க சொன்னா சரிதான். எல்லாத்தையும் கேட்டு உங்ககிட்ட கேட்கல. உங்களுக்கு கருவாடு வேணுமா? வேணாம். நானே முழுசா சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானா முழு ஆட்டுக்கறிய ஒத்த ஆளா சாப்பிடுறவ. இதெல்லாம் என் பசிக்கு சும்மா சோள பொரி மாதிரி 2 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். வேதா, இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு சம்பந்தி வருவாங்கன்னு நீ நினைச்சு பார்த்திருக்க மாட்டல்ல வேதா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்கதான் உன்னோட சம்பந்தின்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? ஓ, அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என்ன அறிமுகப்படுத்தி வைக்க போறீங்களா? ஐயோ, அப்ப நான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிடுறேன். கொடுமை. என்னையா வாய்தான் சும்மா இருக்காது. ஊர்க்கார வீட்டு போய் எல்லாத்தையும் உளறி தொலைச்சிருவேன். உன் பொண்ணு வாழ்ற வீட்டுல அப்படியாமேன்னு எல்லாரும் என்னைய கேள்வி கேட்பாங்களே. நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்ன விட நல்லா நடிக்கிறடி. என்ன என்ன பேசிட்டேன்னு தப்புன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்டுல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீ சத்தத்தை ஒசத்தி பேசுனீனா நீங்க பேசுறதெல்லாம் சரியாயிருமா? அதான் எல்லாமே டிவிலே வந்துருச்சாமே. டிவில வந்தா நீங்க பேசுவீங்களா? ஆண்டியோட ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஏதோ உங்க அதிர்ஷ்டம், இந்த வீட்டுக்கு உங்க பொண்ணு மருமகள் ஆயிட்டா. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. அத விட்டுட்டு இப்படி எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்னமோ என் பொண்ணு இந்த வீட்டு பையனை கல்யாணம் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருந்த மாதிரியும், நான் தான் இந்த வீட்டு சம்மந்தியா வரணும்னு தவம் கிடந்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க.
அவளை கட்டிக்கிறதுக்கு அப்படியே கியூல நின்னாங்கடி கியூல. அந்த மாப்பிள்ளைங்கள எல்லாம் வேண்டான்னுட்டு இப்படி ஒரு குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டாளே. மா பேசாம இருக்கியா? அடியே நீ பேசாம இருக்கியா? எந்த சூழ்நிலையில என்ன வந்து நிக்க வச்சிருக்க தெரியுமா? இந்த பாருடி, நம்மளெல்லாம் மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு மானம் ரோசம் இதெல்லாம் இருக்கதானே செய்யுது. எங்க ஊர்ல மட்டும் இப்படி எல்லாம் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தோட நாங்க யாரும் அண்ணன் தண்ணி எதுவுமே புழங்க மாட்டோம். உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா உன் பொண்ணை கூட்டிட்டு இப்பயே வீட்டு விட்டு கிளம்பு. அதனால வேதாக்கு எந்த நஷ்டமும் இல்ல. என்னங்க நீங்க உண்மைய சொன்னா அவ்வளவு ரோசம் வருது? எங்களை என்ன ரோசம் கட்ட பரம்பரைன்னு நினைச்சிட்டீங்களா? எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, நாங்க உப்புல சோத்த போட்டு சாப்பிடுவோம். அவ்வளவு ரோசக்கார பரம்பரை நாங்க. நான் நினைச்சேன் இப்பவே என் பொண்ணை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். பாவம், இந்த வீட்டு பையன் வாளா வெட்டி ஆயிருவாரேன்னு தான் பொறுத்துக்கிட்டு நிக்கிறேன். அப்போ உங்க பொண்ணு இல்லனா எங்க பையனுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படித்தான் சொல்றேன். தீபா என்ன பேச? விஜய், கார் எங்கடா? மேடம், நீங்க திரும்பி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் சம்மந்தியம்மா சம்மந்தியம்மான்னு நீங்க கேட்காம போயிட்டே இருந்தீங்க. ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்களா வந்திருந்தாவளா, அவிய இந்த பீச்சை சுத்தி பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாவ. அது என்ன பீச்சுன்னு? ஆமா ஆமா, அந்த மெரினா பீச்சுக்கு எல்லாரும் கார் எடுத்துட்டு போயிட்டாவ. என்ன பண்றீங்க? அப்படி ரோட்டோரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேராட்டம் நிக்கும். அதுல ஏறினா 5 ரூபா தான். நீங்க எங்க போகணுமோ அங்க இறக்கி விட்டுருவாங்க. அம்மா, நான் கேப் அரேஞ்ச் பண்ணிட்டேம்மா, நீங்க கிளம்புங்க. கேப் போட்டீங்களா? அப்ப போங்க. வண்டியில போகும்போது போச்சுட்டே போங்க. அப்பப்பா, எத்தனை பேர் சமாளிக்க முடியிருக்கு இந்த வீட்டுல? எந்த பக்கம் போறது? அண்ணே எங்க மாடி போற? ஐயோ, அதெல்லாம் சொல்ல முடியுமானே? வயித்த ரொம்ப நேரமா கலக்கிட்டு இருக்கு. வாரேன் எது வரணும் அப்புறமா பேசுங்க. பெரிய வட்ட மாநாடு போடுறாங்க. பாங்கல நீங்க அடிக்கிட்டு உடைச்சிர போது மெதுவா போ. ஆளாளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பந்து அடிக்கிறீங்களா? பந்து இப்படி எல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கிறோமா மாமா? இதுக்கு நான் தான் வித்யான்னு வெளிப்படையா சொன்னா பிரச்சனை முடிஞ்சிரும்ல. என்ன கேட்காம நீங்களா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்தா நான் என்னதான் பண்றது? அவசரப்படாத வித்யா. நான் வித்யான்னு சொன்னா என்ன நடக்குமோ, அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா அதுதான் நடக்க போகுது. அத்தை அவங்களோட சேர்த்து என்னையும் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அப்படிதான் நடக்க நான் விட மாட்டேமா. இந்த தீபா அப்படிலாம் நடந்துக்கிற ஆளே இல்ல. என்னமோ நடந்திருக்கு. அந்த அளவுக்கு தப்பா நடந்துக்க மாட்டான். நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரீத்தி ஏதாவது செஞ்சிருப்பாளோ? வாய்ப்பு இருக்குப்பா. வளையல். ஐயோ, இந்த மாதிரி வளையலெல்லாம் போட்டு வில்லு பாட்டு அடிக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? அதான பார்த்தேன். ஐயோ, ஆரம். ஏய், வைரோன்னு சொல்லுவாங்களே, அதுவா? இது இல்ல போலிய வாங்கி வச்சிருப்பாங்களா? போய் டெஸ்ட் பண்ணிடணும். இதெல்லாம் போட்டுட்டு வில்லு பாட்டு பாடினா செம்மையாத்தான் இருக்கும். என் கலைக்குழுவோட போய் சேர்ந்துக்கிறேன். முத்தரமா கண்ணை திறந்துட்டேன். ஆண்டி, மாயாண்டி. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்டா. இப்ப எல்லாரும் போய் தூங்குங்க. சஞ்சய், இந்த தீபா வேற வந்த பிளாஷ்பேக் என்னமோ அது இதுன்னு ஒன்ன வச்சு கன்றாவியா இருக்கு. இதடா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அவளை வெளியே அனுப்புற வழியை பாக்க. என்ன கோத்து விடுறீங்க? அவங்க சும்மாவே என்ன பார்த்து அப்படியே ரொமான்ஸா வராங்க. இதுல நான் போய் ஏதாவது பண்ணனா அப்புறம் அவ்வளவுதான். சஞ்சய், சரி, எதையாவது அவளை அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விடு. என்னப்பா அட்ஜஸ்ட் பண்றது? போங்கப்பா. அண்ணா, அப்பா, ராசா. என்னதானா?
ஐயோ ராசா அவசரப்பட்டு என்ன சந்தேகப்பட்டுறாதீங்க. இதெல்லாம் நான் வேணும்னு செய்யல. நடந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் ரூம்ல படுத்திருந்தேனா, அப்போ திடீர்னு ரொம்ப குளிர்ச்சு ராசா. அதனால அந்த பீரோவை லைட்டா போர்வை எடுக்கலாமேன்னு தான் தேர்ந்தேன். மேல இருந்து பணமும் நகையுமா அப்படியே என் முந்தானையில வந்து கொட்டிருச்சு. பணமும் நகையெல்லாம் ஆமா அப்படிங்களா? ஆமா ராசா. எங்க அப்பத்தா என்ன சொல்லிருக்கு தெரியுமா? மகாலட்சுமியே நம்மளை தேடி வரும்போது அதை உதைச்சு தள்ளக்கூடாது, அது கொலை நாசமாயிரும். என் குடும்ப நன்மைக்காகவும் கடவுள்கிட்ட எனக்கு இருந்த ம் இத நான் நம்பணும். அப்படியே போட்டோன்னு வச்சு ராசா, பண்றதெல்லாம் திருட்டுத்தனம். இதுல போய் வேற உங்களுக்கு என்ன அடிக்கிற உரிமை. ஓய், பேசாத. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எப்படி தைரியமா பேசுற நீ? இப்படி ஒரு காரியத்தை நானா பண்ணல. பேசாதன்னு சொன்னா வாய மூடிக்கிட்டு. உன்னை நம்பி தானே எங்க அப்பா கூட்டிட்டு வந்தார். ஆமா. எது கூட்டிட்டு வந்தார்? எதுக்காக கூட்டிட்டு எங்க வந்தாரு? ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் தானே கூட்டிட்டு வந்தார். யாரை சேர்த்து வைக்கணும்? அம்மா. வாய திறக்காத. அவர் நம்பிக்கையை கெடுத்துட்டல. உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? எப்படி உனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு? என்ன பார்த்து நம்பிக்கை? ஐயோ ராசா, ஏய், என்ன சொல்லி நடிக்காத. நான் கொஞ்சம் கெலுப்பு பண்ணிட்டுமா? வாங்க. ராசா, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நான் சும்மா ஐயா, ஆசையா பிடிச்சிருக்கீங்க. ஆசை புடிங்க. முத்தம். பாத்துக்கடா. நீ போ. ராசா, ம். ஆ? என் மேல எவ்வளவு பாசம். சரியான நேரத்துல நீங்க மட்டும் என் மானத்தை காப்பாத்தலன்னு வச்சுக்கீங்களேன், ஆ. என் மானம் அப்படியே கப்பல் ஏறி போய் ஆமா, பெரிய ஹரிச்சந்திரமா நான் அப்படியே கப்பலே ஏறி போகுது. ஓங்கி ஒண்ணு விட்டா ராசா. இதுக்கு மேல இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிட்டான்னு வச்சுக்கேன், நானே உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். ஏய் வேணா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா இரு. வேணாம். ஏய். ம்